Hi friends, WhatsApp oda new privacy terms and policy na enna most of the WhatsApp users ku ipo therinjirukum நம்ம சேனல்லையும் WhatsApp new privacy policy and அதுக்கு alternative apps and WhatsApp oda new update பத்தின videos already upload பண்ணிருக்கோம். மிஸ் பண்ணவங்க I button press பண்ணி பாத்துக்கோங்க. Telegram or Signal app most of the WhatsApp users prefer பண்ணிருப்பீங்க. ஏற்கனவே Signal app ஈஸியா யூஸ் பண்ண ஒரு சில tips and tricks பாத்துருக்கோம். இன்னைக்கு Telegramல இருக்கிற best features என்னன்னு and இந்த ஆப்பை எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இது நியூ ஜான டெக் நம்ம சேனலை முதல்ல பார்க்குற வியூவர்ஸ் ரெட் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை நோட்டிஃபிகேஷனுக்காக பிரஸ் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் டெலிகிராம் ஆப்ல நீங்க உங்க ஃபோன் நம்பரை சேஞ்ச் பண்ணனும்னா டெலிகிராம் ஓபன் பண்ணி லெஃப்ட் சைடுல ஒரு 3 லைன்ட் பட்டன் இருக்கும். இத கிளிக் பண்ணிட்டு உங்க நேமை கிளிக் பண்ணா உங்க ஃபோன் நம்பர் டிஸ்ப்ளே ஆகும். நீங்க எந்த ஃபோன் நம்பர் டெலிகிராம் ஆப்ல யூஸ் பண்ணனும்னு நினைக்கிறீங்களோ அந்த நம்பர் ஆட் பண்ணிக்கலாம். டெலிகிராம்ல மல்டிபிள் அக்கவுண்ட் ஆப்ட் பண்ணிக்கலாம். இப்போ டெலிகிராம்ல குரூப் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். அகைன் 3 லைன்ட் பட்டன் கிளிக் பண்ணிட்டு அங்க நியூ குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இத கிளிக் செஞ்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை லிங்க் மூலமா இன்வைட் பண்ணிட்டு நியூ குரூப் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த குரூப்ல ஒரு எக்ஸைட்டிங் ஃபீச்சர் என்னன்னா 2 lakhs வரையிலான மெம்பர்ஸை ஒரே குரூப்ல ஆட் பண்ணிக்கலாம். டெலிகிராம்ல மெசேஜஸை பின் பண்ணுற ஃபெசிலிட்டி இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மெசேஜஸை பின் பண்ணும்போது அந்த மெசேஜஸ்க்கு ப்ரையாரிட்டி தர மாதிரி மற்ற மெசேஜஸை விட இந்த பின்டு மெசேஜ் டாப்பில் வந்துடும். இதில் டெக்ஸ்ட் மெசேஜஸ் மட்டும் இல்லாமல் ஆடியோ ஆர் வீடியோ மெசேஜஸையும் பின் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் சைஸ் 2 GB வரையிலும் ஈவன் மூவிஸ் கூட டெலிகிராம்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். நீங்கள் டெலிகிராம் மூலமாக வாய்ஸ் கால்ஸ் அண்ட் வீடியோ கால்ஸையும் பண்ணிக்கலாம். அண்ட் மெசேஜஸை லாங் ப்ரெஸ் பண்ணால் எடிட்டிங் ஆப்ஷன் காப்பி அண்ட் ஃபார்வர்ட் ஆப்ஷன் இருக்கும். ரிசீவ்டு மெசேஜஸை லாங் ப்ரெஸ் பண்ணால் காப்பி ஃபார்வர்ட் அண்ட் டெலிட்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதில் டெலிட் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டெலிட் ஃபார் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. சப்போஸ் டெலிட் ஃபார் ஆல் நம்பர்ஸை கிளிக் பண்ணி சென்டர் அண்ட் ரிசீவர் 2 பேருக்குமே அந்த மெசேஜ் டெலிட் பண்ணிக்கலாம். டெலிகிராம் ஆப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஃபென்டாஸ்டிக் ஃபீச்சர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் பாரில் பப்ளிக் சேனல்ஸ் ஒரு குரூப்ஸ் நேமை டைப் பண்ணிங்கன்னா எந்த விதமான லிங்க்குமே இல்லாமல் குரூப்ஸில் நீங்கள் டைரெக்டாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். டெலிகிராமில் சீக்ரெட் சேட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுக்கு ஹோம் பேஜில் இருக்கிற பென்சில் ஐக்கானை டேப் பண்ணணும். ஆன் த டாப் நியூ சீக்ரெட் சேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணால் யூஸ்வலாக நாம் சேட் பண்ணுற விண்டோ இல்லாமல் புது விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் சேட் பண்ணுற மெசேஜஸ் எண்ட் டு எண்ட் என்கிரிப்டடாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் சீக்ரெட்டாகவும் இருக்கும். அண்ட் உங்கள் சேட்ஸை யாருமே சீக்ரெட் சேட்டை அதாவது ஸ்க்ரீன்ஷாட்டை எடுக்க முடியாது. செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் டைம்ங்கிற ஆப்ஷனும் இருக்குது. இதில் ரிசீவருக்கு நாம் அனுப்புகிற மெசேஜ் வியூ ஆன உடனே டெலிட் ஆகிற மாதிரி டைம் செட் பண்ணிக்கலாம். டெலிகிராமில் இருக்கிற சேவ்டு மெசேஜஸ் ஃபீச்சர்ஸில் ஏதாவது மெசேஜை நீங்கள் சேவ் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபார்வர்ட் ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணும்போது டாப்பில் சேவ்டு மெசேஜ் ஐக்கான் இருக்கும். இந்த ஐக்கானுக்கு நீங்கள் சேவ் பண்ண நினைக்கிற மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணிக்கும். இந்த சேவ்டு மெசேஜ்லையும் சேட் ஆப்ஷன் இருக்கிறதுனால இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் ஃபேவரட் ஆடியோ மூவிஸ்னு சேவ் பண்ணிக்கலாம். விஷஸ் லைக் பர்த்டே விஷஸ் ஆனிவர்சரி விஷஸ் ஆர் ஏதாவது ஒரு இன்ஃபோவை நம்ம ஒரு பர்டிகுலர் டேட்டில் சென்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்போம். பட் பல முறை வந்து நம்ம அதை மறந்துடுவோம். இதில் இருந்து நம்மளை நாம் ஃப்ரீ அப் பண்ணிக்கிறதுக்காக டெலிகிராம் நமக்கு ஷெட்யூல்டு மெசேஜ்ங்கிற ஆப்ஷன் தந்திருக்கு. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு மெசேஜை டைப் பண்ணிவிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்துடும். ஸோ நீங்கள் எப்போ அனுப்ப நினைக்கிறீங்களோ அந்த டேட்டு டைமை செலக்ட் பண்ணி மெசேஜஸை ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கலாம். இதில் இருக்கிற சென்ட் வித்தவுட் சவுண்ட்ங்கிற ஆப்ஷன்னால நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் எந்த விதமான நோட்டிஃபிகேஷனும் இல்லாமல் ரிசீவருக்கு சென்ட் ஆகிடும். நீங்கள் ஆடியோ ஷார்ட் வீடியோஸ் ஜிப் ஃபைல்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம், ஜிப் ஃபைலுக்கு ஆட் சிம்பிள் போட்டு உங்களுக்கு தேவையான ஆக்டரையோ இல்லை எந்த விதமான ஈவன் யூடியூப் சேனல் வீடியோஸ் கூட சென்ட் பண்ணலாம். டெலிகிராமில் சேட்ஸை லெஃப்ட் சைட் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா சேட் ஆர்ச்சிவ் ஆகிடும். எகெயின் உங்களுக்கு இந்த சேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா ஆர்ச்சிவ்டு சேட்ஸுங்கிற ஃபோல்டர் இருக்கும். நீங்கள் இதை ஓப்பன் பண்ணால் நீங்கள் ஆர்ச்சிவ் பண்ணியிருக்கிற எல்லா சேட்ஸும்
சாட்ஸும் டிஸ்ப்ளே ஆயிடும். சப்போஸ் நீங்கள் ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா again the same procedure நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டெலிகிராமில் நீங்கள் சேனலை ஸ்டார்ட் பண்ணலாம். மேலே இருக்கிற பென் ஐகான் டேப் பண்ணால் நியூ சேனல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் கிரியேட் சேனல்னு இருக்கிற பாக்ஸை கிளிக் பண்ணால் சேனல் நேம் டிஸ்கிரிப்ஷன் ஸ்லாட்ஸ் இருக்கும். இதை ஃபில் பண்ணி சேனலை கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் கிரியேட் பண்ண சேனலுக்கு குரூப் கிரியேட் பண்ணி மெம்பர்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இது பப்ளிக் குரூப்பாக இருந்துச்சு அப்படின்னா யார் வேணாலும் உங்கள் குரூப்பை சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். டெலிகிராமில் சைட் போர்டில் பீப்புள் நியர்பைங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது மூலமாக உங்கள் நியர்பை பீப்புளை ஆக்சஸ் பண்ணுற ஃபெசிலிட்டி நமக்கு கிடைக்கும். நம்ம ப்ரொஃபைல் மற்றவங்களுக்கு டிஸ்பிளே ஆக ஷோ யோர் ப்ரொஃபைல் ஓகே பண்ணி சாட்ஸ்க்கு அலோவ் பண்ணலாம். டெலிகிராமை மல்டிபிள் டிவைசஸில் லாகின் பண்ணலாம். QR கோட் மூலமாக உங்கள் டெலிகிராம் ஆப்பை பிசியில் கனெக்ட் பண்ணிக்கலாம். டெலிகிராமில் டிபியாக கிட்டத்தட்ட 100 ஃபோட்டோஸு செட் பண்ணலாம். அண்ட் ஈவன் வீடியோஸ் கூட உங்கள் டிபியாக வச்சுக்கலாம். நாம் டெலிகிராமை டெம்பரரியாக டெலிட் பண்ணக்கூடிய ஆப்ஷனும் இருக்குது அண்ட் ரெக்கவரும் பண்ணலாம். செட்டிங்ஸில் நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் சவுண்ட்ஸில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு எது தேவையோ அதை எனேபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டியில் கான்டாக்ட்ஸ் பிளாக் பண்ணுறது, ப்ரொஃபைல் ஃபோட்டோஸ், ஃபார்வர்டட் மெசேஜஸ், குரூப்ஸ் இதையெல்லாம் யார் பார்க்கணுன்னு நம்ம செலக்டும் பண்ணிக்கலாம். செக்யூரிட்டியில் நம்ம ப்ரொஃபைல் லாக் பண்ணிக்கலாம். இதனால் மற்ற யாரும் வேறு டிவைஸில் நம்ம டெலிகிராம் ஆப்பை லாகின் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ் ஆப்ஷனில் மீடியாவை எவ்வளோ நாள் ரீட்டைன் பண்ணிக்கணும்னு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். டேட்டா யூசேஜ் ஃப்ரீக்வன்சியை செலக்ட் பண்ணிக்கலாம். சாட் செட்டிங்ஸில் டெக்ஸ்ட் சைஸ், பேக்ரவுண்ட், தீம்ஸ் அண்ட் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். தீம்ஸில் கலர் பிக்கப் மூலமாக கலர்ஸை சேஞ்ச் பண்ணலாம். இதனால் உங்கள் சாட்ஸ் கேட்சியாக இருக்கும். மெசேஜஸ்க்கு வந்து நீங்கள் கார்னர்ஸ் அண்ட் லென்த்தை செட் பண்ணலாம். ஸ்டிக்கர்ஸ் அண்ட் மாஸ்க்ஸ்க்கு நிறைய பேக்கேஜஸ் இருக்குது, நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபோல்டர்ஸில் டிஃபால்ட்டடாக 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. பர்சனல் அண்ட் அன்ரீட் இருக்குது. இதில் பர்சனல் ஒரு அன்ரீட் ஏதாவது செலக்ட் பண்ணும்போது இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டெலிகிராம் தான் இனிமேல் சாட்ஸ்க்குன்னு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பதிவு மூலமாக உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தந்திருக்கும்னு நினைக்கிறோம். எகைன் ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபோவில் மீட் பண்ணலாம். Stay connected. Goodbye and thank you friends.